நம்ம வந்து சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். அது வந்து நல்லா தட்டி வந்து நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடாகும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, இது வந்து ரம்ப இலையும் போடுவோம். இந்த மல்லி இலை எடுத்து வச்சுட்டு மிக்சியெல்லாம் நான் போட்டேன். நல்லா வீட்டில் கழனியெல்லாம் கலவிங்கெல்லாம் அரிசியெல்லாம் இந்த வெங்காயம் எல்லாம் அடித்து வச்சுருக்கேன். சும்மா குறைன்னு அரைச்சிருக்கேன். அதையும் நல்லா வதக்கலாம். போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுருவோம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். இது வந்து மல்லித்தூள். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மல்லித்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு போட்டேன் 2 ஸ்பூன் போட்டேன். அடுத்து இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டுருவோம். அடுத்து கரம் மசாலா தூள் வந்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். ரொம்ப ஃபுல்லாக அரைச்சி போட்டுருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கணும். நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும். அடுத்து நம்ம வந்து தயிர் ஊற்றலாம். நல்லா அலசி ஊற்றிக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா வந்து மசாலா வரப்போக நல்லா வந்து வதங்கணும். நல்லா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். வேகட்டும். கிரேவி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுத்து சிக்கனை போடலாம். சிக்கனை வந்து குட்டி பீஸாக போட்டுருக்கேன். இதாங்க இது 1/2 கிலோ சிக்கனை குட்டி பீஸாக போட்டோம். அது நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி போட்டுக்கிறதுக்கு அது நல்லா இருக்கும். குட்டி பீஸாக கொஞ்சம் மிளகு தூள் போட்டலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். மிக்ஸி ஜார்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும். கிண்டி விட்டு நல்லா ஒரு போட்டு வேக வச்சிடலாம். நமக்கு வந்து சூப்பரான கிரேவி வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வந்து தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிடலாம். கொஞ்சோன்னு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது. சும்மா ஒரு புளி தான். அதுதான். அடுத்து வந்து மல்லி இலை போட்டுடலாம். நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா வந்து ரொட்டிக்கு வந்து முட்டையும் அதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு சூப்பர். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.